கொஞ்சம் கூட நிமிந்து பார்க்க முடியாம இருக்கிற அந்த பிரச்சனையின் மத்தியில என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டா, என் கேடகமும் என் மகிமையையும் அடுத்து என் தலையை மகிமையாய் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை பாடுறாரு பாருங்க. இப்ப சங்கீதம் 92:10 எந்த அளவுக்கு உயர்த்துவார்னு பாருங்க. என் கொம்பை அல்லது என் தலையை எதை போல? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண படுகிறேன். அதாவது காண்டாமிருகத்து கொம்பு அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், காட்டுக்கு ராஜா சிங்கம்ன்றது. ஆனால் இந்த சிங்கமே சில நேரங்களில் இந்த காண்டாமிருகத்தை பார்க்கும்போது அப்படியே கம்முன்னு அமைதியாக, நமக்கு எதுக்குடா இந்த வேலை, இந்த பிரச்சனை, இவன்கிட்ட போய் மோதிக்கிட்டு இவன் இப்படின்னா போதும், இப்படின்னா போதும், நம்ம போய் வாயை வச்சு கடிச்சா தான் காண்டாமிருகத்தை கொல்ல முடியும். ஆனால் அந்த காண்டாமிருகம் வாயை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான் கொம்பு 2 ஆட்டுச்சுன்னா போதும், இருக்கிற அத்தனை மிருகத்தையும் காலு பண்ணுகிற சக்தியை கர்த்தர் எங்கே தெரியுமா வச்சிருக்காரு? காண்டாமிருகத்துக்கு கொம்புல வச்சிருக்கிறாரு. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுவார், காண்டாமிருகத்துக்கு பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, அவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எந்த குறி சொல்லுதலும் எந்த மந்திரவாதமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அதே மாதிரி இங்க சொல்றாரு, என் கொம்பை உயர்த்துவே, தலை குனிஞ்சு கிடக்கிறேன், நிமிந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தீமை இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா என் தலையை உயர்த்துகிறவர். எந்த அளவுக்கு உயர்த்துவார் தெரியுமா? காண்டாமிருகத்து கொம்பை போல என் தலையை, என் கொம்பை உயர்த்துவீர்.